புதுசாக வீடியோ நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பார்த்துல இருக்க அப்படியே லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லைக் பண்ணால் வரீங்க லைக் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம்னா, ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தால் 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் இன் குவார்டர்லி எக்ஸாமுக்கான வெரி இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி கொஷின்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸை இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். 2025 2026க்கான எக்ஸாமுக்கான. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அண்டு சென்டம் எடுக்கணும்னு நினச்சாலும் இதுலேருந்து ஃபுல் கொஸ்டின் பிடிச்சாலே போதும். அண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்லோனாக இருந்தாலும் நான் சொல்கிற சாப்டர் வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணாலே போதும். நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸில் 70க்கு 70 அபோவ் 60 அபோவ் எடுக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஸ்லோனாக இருந்தாலும் சரி, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ ரொம்ப படித்து கஷ்டப்படுறாங்களா, அப்போ இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் பார்த்தலாம். ஸோ தமிழ் மீடியம் நான் அதை அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ அது லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ யூனிட் 1ல் நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்டு அண்ட் மெஷர்மெண்ட்டில் 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஷின்ஸை முதல்ல பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வேணால் வாட் ஆர் த ரூல்ஸ் ஃபார் டிட்டர்மினிங் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் த ட்ரையாங்குலேஷன் மெத்தட் அண்ட் பேரலாக்ஸ் மெத்தட் மெஷரிங் லார்ஜ் டிஸ்டன்ஸ். அண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வேணால் செக் த டைமென்ஷனல் கரெக்ட்னஸ் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ் v = mu at at and mv square = mgh. ஓகேவா? அது வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அண்ட் லிமிடேஷன் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் டிஃபைன் கிராஸ் எரர்ஸ் அண்ட் ஹவு தே கேன் பி மினிமைஸ்டு அப்படின்னு கொடுத்துறாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நான் அடையிலைனா கொஷின் சொல்லி வந்துடுறேன். ஸோ இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் 5 மார்க் கொஷின் போது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த பேரலாக்ஸ் மெத்தட், டீட்டெயில் த மெஷர் த டிஸ்டன்ஸ் ஆஃப் பிளானட் ஆர் ஸ்டார், டிஸ்கிரைப் த அப்ளிகேஷன் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் வித் எக்ஸாம்பிள். ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் போனால் 2 5 மார்க் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ யூனிட் 2ல் கைனமெட்டிக்ஸில் எந்தெந்த இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க்குன்னு பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். இது 2 மார்க். அண்டு ரைட் டவுன் த கைனமெட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் ஆங்குலர் மோஷன், derive the relation between linear velocity and angular velocity, what is the difference between velocity and average velocity, define centripetal acceleration very important questions. ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே? ஸோ இதில் கொடுத்துக்கிறது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து வேணால் இது பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ 5 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் ஷோ தட் த பேத் ஆஃப் எ projectile is a parabola in oblique projection, derive the equation of uniformly accelerated motions by the calculus method, explain the concept of relative velocity with examples. So very important. 3 மார்க். ஓகேவா? சாரி 5 மார்க்கு. ஓகே? யூனிட் 3ல் லாஸ் ஆஃப் மோஷனில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸை பார்த்தோம். வாட் ஆர் த இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், டிஃபைன் இனர்ஷியா அண்ட் லிஸ்ட் இஸ் types of the examples, state explain Lami's theorem, differentiate between static and kinetic friction very important differentiation questions, and explain why a cricket player pulls his hand back while catching a ball அப்படின்ற questions very important. and compare and contrast centripetal and centrifugal force. and 5 mark questions அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா யூஸிங் எ ஃப்ரீ பாடி டயக்ராம் ப்ரூவ் தட் இட் இஸ் ஈஸியர் டு புல் அண்ட் ஆப்ஜெக்ட் தென் டு புஷ் இட். ஓகே? ஸ்டேட் அண்டு ப்ரூவ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மூமெண்டம் வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க். எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் எ பேங்கிங் ஆஃப் ரோட் அவாய்ட்ஸ் ஸ்கிட்டிங். ஸோ யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் வந்தோம்னா 3 இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஓகேவா? யூனிட் 4ல் ஒர்க் எனர்ஜி அண்ட் பவரில் அண்ட் லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தோம். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வித் எக்ஸாம்பிள், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன்ஸ், அதோட எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் தேர் ஃபார்முலாஸ், டிஃபைன் த யூனிட்
of power. அடுத்து very important 5 mark பார்த்துருவோம் யூனிட் 4ல. State and explain work energy theorem. Next வந்து பார்த்தீங்கன்னா derive the expression for loss of kinetic energy in a perfectly in elastic collision. ஓகேவா. அதோட next explain the concept of elastic collision one dimension and derive the final velocity of the two bodies. Okay. And unit 5ல வந்து பார்த்தீங்கன்னா motion of systems particles and rigged bodies 2 mark and 3 mark questions அப்படின்னு கேட்கும்போது very important 2 mark 3 mark கேட்கும்போது அந்த லெசன் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ derive the relation between torque and angular momentum. What is the radius of gradation? Explain its significance. How do you distinguish between stable and unstable equilibrium? Define torque and provide its unit. அதுக்கு important 5 mark questions அப்படின்னு கேட்கும்போது state and prove the principle of conservation of angular momentum with an example. State and explain the parallel and perpendicular axis theorem. Very important. அதோட derive the expression moment of inertia uniform rod. அதோட இது சர்க்கிள் ஆகுதா, அதோட ஒன்று வந்து ரெக்டாங்குலர் வரும். யூனிட் 5ல very important. யூனிட் 6 கிராவிடேஷன். இதில் எது இம்பார்ட்டன்ட் 2 mark 3 mark questions அப்படிங்கிறதுனா ஸ்டேட் கெப்லர்ஸ் லா ஆஃப் பிளானட்டரி மோஷன். டிஃபைன் a gravitational potential energy and gravitational potential. What is difference between gravitational potential and gravitational potential energy? Derive the expression for orbital velocity of a satellite. What are a geostationary and polar satellite? Define escape speed and its difference. State the universal law of gravitation. That's important 5 mark unit 6ல அப்படின்னு கேட்கும்போது derive the expression for the variation of acceleration due to gravity with attitude and depth. Derive the expression for escape speed from the earth surface. Explain the launching of a satellite and derive an expression for its orbital velocity. State and prove Kepler's third law of planetary motion. ஸோ இதுதான் நம்ம இங்கிலீஷ் மீடியத்துக்கான very important யூனிட் 1லேருந்து யூனிட் 6 இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 mark 3 mark and 5 mark questions கம்பல்சரி கொஷின்ஸ் லாஸ்ட்டில் சொல்கிறப்ப. ஸோ அதுக்காக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ண பார்க்கணும். ஸோ தமிழ் மீடியத்துக்கு கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்களும் அப்படியே வந்தானா பார்த்துனே வாங்க. ஸோ இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் ஏன் ஃபஸ்ட் லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துங்க. ஓகேவா. இம்பார்ட்டன்ட் 2 mark 3 mark பார்த்தீங்களா. ஸோ இது அப்படியே நோட் பண்ணிங்க. அண்டு 5 mark எது இம்பார்ட்டன்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா அதோட அழகு 2ல் இயக்கவியலில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 mark 3 mark மதிப்பெண் வினாக்கள் பார்த்துங்க. அடுத்து 5 மதிப்பெண் வினாக்கள் பார்த்துங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அழகு இயக்க விதிகளில் நான் 2 mark இம்பார்ட்டன்ட் 2 mark 3 mark மதிப்பெண் வினாக்களை பார்த்துங்க. தெரியுதுங்களா? கிளியராக வாய்ஸ் கிளியராக கேட்குதான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனி டவுட்டாக இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். சரி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து தெரியும் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு, எந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த சப்ஜெக்ட் வீடியோ போடலாம். அழகு 4ல் இம்பார்ட்டன்ட் 2 mark 3 mark பார்த்துங்க. ஸோ ஓகேவா. ஸோ அடுத்து 5 mark இம்பார்ட்டன்ட் அப்படியே பார்த்துங்க. அடுத்து அழகு 5ல் இம்பார்ட்டன்ட் 2 mark 3 mark அண்ட் 5 mark கொஸ்டின்ஸ் அப்படியே பார்த்துனே வாங்க. வீடியோ முடிஞ்சளவுக்கு கிளியராக தான் இது பண்ணுறேன். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது 100%. ஸோ ஜஸ்ட்டு நான் கொடுத்த கொஸ்டின்ஸ் சரியும் பிடிச்சிருந்தாலே இப்போ தான் முக்கியமாக. ஸோ 11ஆம் வகுப்பு இயற்பியலில் கட்டாயம் வினாக்கள் மாதிரி தேர்வு அழகு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்துக்கங்க. ஓகேவா. மொத்த மதிப்பெண்கள் வந்தோன்னா 40. 1 மணி நேரம் 30 நிமிடங்கள். பகுதியாக 2 மதிப்பெண் வேலை ஏதேனா 4 வினா விடையாளிக்கும் கேட்பாங்க. அதில் 5வது கொஸ்டின் ஆனால் கட்டாய வினால எதாவது கேட்பாங்கன்னா இங்கே குத்துக்கிறேன் பாருங்கள். ஸோ அதை பார்த்துங்க. இதுதான் கம்பல்சரி கொஷின்ஸ். ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து பண்ணால் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி வாட்ஸ்அப் சேனலில். ஸோ அதில் வந்து பார்த்துங்க. ஓகேவா. ஸோ அப்படியே பார்த்துனே வாங்க கம்பல்சரி கொஷின்ஸு அப்படியே பொறுமையாக பார்த்துனே வாங்க. ஓகேவா. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் பார்க்காம போயிடாதீங்க. ஓகேவா. நம்மளோட யூடியூப் சேனல் புதுசாக என்ன வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற
உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லைக் பண்ணாமல் இருக்கீங்க. லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் எதுக்கும் ஒரு வாட்டி ரிட்டனாக பொறுமா அப்படியே வீடியோ மூவ் பண்ணினே போகிறேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இதிலேருந்து ஆனால் நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணுறேங்க. அடுத்தோட வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் நீங்கள் சாட் பண்ண முடியும். வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கான பிடிஎஃப் எல்லாமே வேணால் சென்ட் பண்ணுவேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாமில் நான் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், 600க்கு நான் 550 மேலே அபோவ் எடுக்கலாம். நான் கொடுத்துக்கிற கொஷின்ஸ் வரைக்கும் படித்தாலே போதும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாதீங்க. நான் நம்மளோட சேனல் முடிஞ்ச இது பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.